என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் சந்தேகப்படாமல் நாம் கேட்க வேண்டும் என்று நாம் தியானிக்க போகிறோம். நேற்று தினத்தில் சொன்னேன், சந்தேகப்படாமல் பார்க்க வேண்டும். இன்னைக்கு சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். சந்தேகப்படாமல் பேச ஆண்டவர் நமக்கு 2 நாளைக்கு முன்பாக நம்மோடு பேசினார் இல்லையா? யாக்கோபின் பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் 6ஆம் வசனங்கள். நான் இந்த சந்தேகத்தை குறித்து பேசும்போது முதல் செய்தியாக இதை கொடுத்தேன். ஆனால் சந்தேகப்பட்டால் பதில் வராது என்று நான் உங்களோடு கூட பேசினேன். இன்றைக்கு சந்தேகப்படாமல் கேளுங்கள் என்ற தலைப்பில் பேச போகிறேன். 5ஆம் வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படாமல் கேளுங்கள். பிரியமானவர்களே, நமக்குள்ள கேட்கும் போதே சந்தேகம் வந்துருச்சுன்னா நம்முடைய ஜபங்கள் ஒரு நாளும் தேவ சமூகத்தை எட்டாது. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே நம்முடைய சந்தேகங்களை தூக்கி எறிஞ்சிடணும். அதனாலதான் எப்போதும் கர்த்தருடைய வேதத்தினால் வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறவர்களுக்கு சந்தேகத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். இன்னைக்கு நிறைய பேர் சந்தேகங்கள் அதிகமாக வர்றதுக்கு காரணமே அவங்களுக்குள்ள வசனங்கள் இல்லை, வார்த்தைகள் இல்லை. பிரியமானவர்களே, வார்த்தையில வளர வளர, வார்த்தையினால் நிரப்பப்பட நமக்குள்ளாக சந்தேகங்கள் குறையும். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், சந்தேகப்படாமல் கேளுங்கள். ஜெபிக்கும் போதே என் ஜபம்லாம் கேட்கப்படுமா, நான்லாம் எவ்வளோ பெரிய பாவி, என் ஜபம்லாம் கூரையை கூட தாண்டாது, நான் ஜெபிக்கிற அளவுக்கு ஒரு பரிசுத்தவான் இல்லை, இப்படி சொல்லிட்டு எத்தனை நாள் நீங்கள் சந்தேகத்தோடய உட்காந்துருக்க போறீங்க? பாருங்க, ஜபத்தில் வருகிற சந்தேகங்களை முதல்ல நான் ஒரு பாவி, அதாவது இன்னும் என் வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுதலை பெறலை அல்லது என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமான்ற நிச்சயம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த எண்ணங்கள் வரும். உங்களுக்குள்ள ஒரு வேளை ஜெபிக்கும் போது அந்த எண்ணம் வரும் என்றால் உடனே தேவ சமூகத்தில் மண்டியிட்டு, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, இந்த தவறு நான் செய்தது உண்மை, இனி செய்ய மாட்டேன்னு உண்மையான ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா அதை விட்டு வெளியே வந்துடலாம். நீங்கள் தைரியமாக தேவ சன்னிதானத்தில் உங்க இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கலாம். சந்தேகம் வந்துச்சுன்னா முதல்ல என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சான்ற விஷயத்துல தான் முதல் சந்தேகம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்களா? மனம் திரும்பி தான் ஆகணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டாவது, நான்லாம் ஜோமன்ற அளவுக்கு பரிசுத்தவான் இல்லை அப்படின்னு சொல்ற இன்னொரு சந்தேகம். அப்போ ஒவ்வொரு நாளும் எந்த மனிதனும் பரிசுத்தவானா பிறப்பதில்லை. ஆனால் பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் அதிகமாகணும். அதனால தான் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொன்னார் இல்லையா? அப்போ பரிசுத்தத்தில் வளர கற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தத்தில் நாளுக்கு நாள் அதிகமாவதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. இன்னைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கிறதா? பரிசுத்தத்தோடு போராடிட்டு இருக்கீங்களா? எந்த ஏரியாவில் உங்களால் பரிசுத்தமாக வாழ முடியல, அதை சரிப்படுத்துங்களேன். ரெண்டாவது, பரிசுத்தமாக வாழணுன்ற ஆசை உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகம் போகும்போது முதல்ல அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தத்திற்காக ஜெபம் பண்ணி அந்த சந்தேகத்தை விட்டு வெளியே வாங்க. என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். என் வாழ்க்கையில் இருக்கிற எந்த பரிசுத்தமும் என்னால் உண்டானதல்ல, அவருடைய ரத்தத்தினால் உண்டானது அப்படின்னு பரிசுத்த வாழ்வுக்காக ஆசையோடு ஜெபம் பண்ணி உங்கள் ஜபத்துக்குள்ளே போங்க. கண்டிப்பாக கர்த்தர் விடுதலை தருவார். மூன்றாவது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் கேட்பாரா அப்படின்னு மூணாவது இன்னொரு கேள்வி இருக்கு. சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ நமக்கு மாம்சம் இருக்குதானே? அப்படின்னா மாம்சம் இருக்கிற யாரும் ஜெபத்தை கேட்கறதுக்கிட்ட போய் தான் ஆகணும், அவங்க ஜெபிச்சு தான் ஆகணும். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அப்படின்னா எனக்கு மாம்சம் இருக்கு, நான் ஜெபம் பண்றதுக்கு எங்க அப்பா கிட்ட போறேன், அந்த நிச்சயத்தோட வாங்க. அந்த சந்தேகத்தையும் தூக்கி போட்டுருங்க. பாவ மன்னிப்பு நிச்சயம், பரிசுத்த வாழ்வு, நான் ஜெபம் பண்ணா கேட்பாரா அப்படின்ற அந்த மாதிரி சந்தேகங்களை தூக்கி போட்டாதான் நம்ம ஜெபத்துக்குள்ளேயே போக முடியும். அப்போ நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் சந்தேகங்கள்லேருந்து வெளியே வரணும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே காணப்படுகிற எந்த சந்தேகத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஜெபம் பண்ணும்போது, நான் ஜெபம் பண்ணா என்னுடைய ஆண்டவர் அதை கேட்பார், என் பேரில் போனால் பரவாயில்ல, சரியா, தம்முடைய முகத்தை மறைத்து கொள்வார், ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் என்னுடைய இரட்சகருடைய நாமத்தினால தானே நான் போகிறேன், அதனால தான் பிதாவே இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்துக்கு வரேன்னு நிச்சயத்தோடு தேவ சமூகத்துக்கு வாங்க. இயேசுவின் இரத்தத்தினாலே அவருடைய சன்னிதானத்துக்கு வருகிறோம். அப்போது இயேசுவின் இரத்தத்தோடு கூட நீங்கள் பிரவேசிச்சிங்க அப்படின்னா
பிதா ஒரு நாளும் அந்த முகத்தை மறைக்க மாட்டார். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், கழுவி சுத்திகரிக்கிறவர். இன்னைக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த பரிசுத்தத்தை கொடுப்பாராக. சந்தேகங்களிலிருந்து விடுதலை தருவாராக. சந்தேகப்படுகிற எந்த அனுபவத்தையும் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவரே உங்கள் பிள்ளையா நான் வரேன், என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி என் ஜபத்தை நீங்கள் கேட்குறீங்க, நான் ஜெபம் பண்ணாலும் பதில் கிடைக்கும்ன்ற அந்த நிச்சயத்தோடு உங்கள் ஜபத்தை துவங்குங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். சந்தேகப்படாமல் கேளுங்கள், நிச்சயமாய் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1 அதிகாரம் 5-6 வசனங்களை இந்த நாளிலே மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்வோம். யாக்கோபு 1 அதிகாரத்தின் 5-6 வசனங்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, சந்தேகப்படாமல் பார்க்க சொன்னீங்க, சந்தேகப்படாமல் பேச சொன்னீங்க, சந்தேகப்படாமல் கேளுங்கன்னு சொன்னீங்க. நாங்கள் கேட்குறோம். யாரெல்லாம் ஜெபிக்கும் போதெல்லாம் பழைய பாவங்கள் அந்த சந்தேகத்தை எழுப்பி உமக்கும் அந்த நபருக்கும் நடுவில் ஒரு சுவரை போல நின்றாலும் கர்த்தர் இன்றைக்கு பாவத்தை மன்னித்து கழுவி பரிசுத்தப்படுத்தி சந்தேகப்படாமல் ஜெபிக்கக்கூடிய கிருபை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும். பலப்படுத்துங்க, சகாயம் செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேருகிற அந்த பாக்கியத்தை இயேசுவின் ரத்தத்தால் பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த நிச்சயத்தோடு கூட தொடர்ந்து ஜெபிக்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதல்ல சொல்லிக்கொள்கிறேன். என்ன காரணம்னா, இந்த ஊழியத்துக்காக நிறைய நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். குறிப்பாக 13ஆம் தேதி இந்த சனிக்கிழமைக்குள்ள நிறையா குட்டி பிள்ளைங்களுடைய ட்ரெஸ்ஸஸ், டாய்ஸு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்க. ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். நிறைய பேர் நீங்கள் பிள்ளைகளுக்கு 500 ரூபா ஹேம்பர் பேக்குக்காக நீங்கள் கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட 100 பிள்ளைகளுக்கான பரிசுகளை ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறோம். வரப்போகிற நாட்களில் கொடுக்க போகிறோம். அதனுடைய ஃபோட்டோஸை வரும் நாட்களில் நான் அப்லோட் பண்ணுறேன். பிரியமானவர்களே, மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திக்கற்ற பிள்ளைகளை விசாரிப்பது, விதவைகளை விசாரிப்பது, நிச்சயமா அதுதான் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்று யாக்கோபின் நிருபத்தில் படிக்கிறோம். அதனால நீங்க செஞ்ச அந்த ஊழியம் நிச்சயமாய் மிகுந்த அது கனி நிறைந்ததா இருந்தது. தொடர்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அதுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்போதும் கூட நம்முடைய ஹோம் ஃபார் ஏஜ் முதியோர் இல்லம் துவங்க போகிறோம். சில அரசாங்க லைசன்ஸை நம்ம எடுக்க வேண்டியது இருக்கிறது. உங்களில் ஒரு வேளை ஏன் இந்த லைசன்ஸ் எடுக்கிற விஷயங்களில் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து முன் வாருங்கள். உங்களுக்கு தெரிந்த உண்மையாக பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தனித்திருக்கிற பெற்றோர், அவங்களுக்கு ஒரு ஹோம் வேணும் அப்படின்னா, உண்மையாகவே அவங்க தேவையோடு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள அறிமுகப்படுத்தலாம். அவங்க ரொம்ப பார்த்து தான் எடுக்கிறோம். மொத்தம் 10 பெட் தான். இது ஒரு மாடல் ஹோமாக தான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் பெற்றோர் சார்பில் அல்லது நீங்கள் கனப்படுத்தணும், பெரியவர்களை கனப்படுத்தணுன்றதுக்கு அடையாளமாக 3 பேர் சேர்ந்து ஒரு பெற்றோரை, ஒரு தாயோ தகப்பனையோ தாங்கலாம். ஒரு முதியோரை தாங்குவதற்கு 15,000 ரூபாய் ஆகும். எனவே 3 பேராக சேர்ந்து அண்ணன் தம்பிங்க நாங்கள் 3 பேர் மாதம் 5,000 கொடுத்து ஒருவரை தாங்குகிறோம் என்று நீங்கள் முன் வரலாம். ஏன்னா அந்த ஹோமில் இருக்கவங்க கிட்ட நம்ம பணம் வாங்க போகிறதில்ல, முற்றிலும் இலவசம். எனவே நீங்கள் இவங்களை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு முன் வரலாம். அதே மாதிரி நம்ம தெரப்பி சென்டரை ஸ்பான்சர் பண்ணலாம். இன்னும் நம்ம ஒரு பெரிய ஆடியோ தெரப்பி சென்டர் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். இதெல்லாம் இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு விட்டது. எனவே நாம் இதை செய்து அநேக ஏழைகளுக்கு உதவி செய்ய போகிறோம். உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையினால் நம்ம டயாலிசிஸ் சென்டர் கர்த்தருடைய பிரதான கிருபையினால் ஒரு மாதத்திற்கு 36 டயாலிசிஸ் வரைக்கும் நம்ம செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். எனவே அது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது. உண்மையில் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டுள்ள தப்புவிக்க கூடுமானால் தப்புவின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? கர்த்தருடைய கிருபையினால் நம்ம அதை செய்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு நாம் அதை செய்கிறோம். உண்மையில் இந்த ஊழியத்துக்காக கொடுக்குற உங்களை நான் அன்போடு வாழ்த்துறேன். வாங்க, சென்னைக்கு வாங்க, நம்ம சென்டரை வந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, ஐயா என்னால் கொடுக்க முடியல, அது மாதிரி செய்ய முடியாது மாதம் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த ஒரு சிலருக்காவது இதை சொல்லி அவர்கள் மூலமாக நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் தனிப்பட்ட முறையில் ஆஃபீஸில் எங்கள் உடன் ஊழியர்களோடு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் பெரிய காரியங்களே கர்த்தருக்காக செய்யணும். நம்ம செய்கிறது பத்தாது, நம்ம செய்வது நமக்கு வழி எடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம செய்யணும். அதுதான் உண்மையான ஈகை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.